வணக்கம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அரக்கோணம் அருகே காஞ்சிபுரம் அருகே அமைந்துள்ள தக்கோலம் என்னும் சிவபெருமான் ஆலயம். இந்த சிவபெருமான் ஆலயமானது 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக பழமை வாய்ந்த கோவிலாக கருதப்படுகிறது. இங்குள்ள லிங்கம் சுயம்பு லிங்கமாக காட்சி தருகிறது. ஜலநாதீஸ்வரர், உமாபதீசர் மற்றும் கிரிராஜ கன்னிகை மோகனவல்லி என்று பெயர் பெற்று விளங்குகிறது கோவிலுடைய சுவாமிகள். மூலவர் லிங்கம் மணலால் ஆனதாகவும் தொண்டை நாட்டு பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. இந்த கோவிலுடைய கட்டிடக்கலை பல்லவர் காலத்திலும் சோழர் காலத்திலும் நிறைந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சிவன் கோயிலாக திகழ்கிறது. மனிதனுக்கு எக்கோலம் ஆனாலும் தக்கோலம் போனால் சரியாகிவிடும் என்ற அற்புதமான பழமை வாய்ந்த சிவன் ஆலயம்தான் இந்த தக்கோலம். தீண்டா திருமேனியாக திகழ்கிறார் இங்குள்ள ஈஸ்வரன். இக்கோவிலில் உள்ள சிவபெருமானை தொட்டு அபிஷேகம் செய்வது இல்லை. இக்கோவில் சிவபெருமான் 6 மாதம் பொன்னிறமாகவும் 6 மாதம் வெண்ணிறமாகவும் காட்சி தரும் அற்புத ஸ்தலமாகும். அறுவடை காலத்தில் பொன்னிறமாகவும் அறுவடையற்ற காலத்தில் காய்ந்த காலத்தில் வெண்ணிறமாகவும் காட்சி தருகிறார். இக்கோவிலுக்கு தக்கோலத்திற்கு திருவுரல் என்ற மறுபெயரும் உண்டு. கோவிலுக்கு இடதுபுறம் ஊரல் நந்தி ஸ்தலம் உள்ளது. அங்கு இருக்கும் நந்தி வாயிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். பூமியில் நீர் ஊற ஊற நந்தி வாயில் தண்ணீர் வந்து கொண்டே ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். அதற்காகவே இவ்வூருக்கு திருவூரல் என்று மறுபெயரும் உண்டு. திருஞான சம்பந்தர் அருளிய தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் தக்கோலம். தக்கனை வீரபத்திரன் அழித்து அவன் ஓலமிட்டதால் தக்கன் ஓலம் என்றிருந்த பெயர் தக்கோலமாக மருவியதாக கூறுகின்றார்கள். இங்கு சிவபெருமான் சிறு நீரூற்று வடிவில் இருப்பதால் ஜலநாதீஸ்வரர் என்ற பெயர் பெற்றார். பாண்டவர்கள் துரியோதனின் மாயையிலிருந்து தப்பிக்க இங்கு வந்து வழிபட்டதாக சான்றோர்கள் கூறுகின்றார்கள். இங்குள்ள சிவபெருமானை வணங்கினால் விவசாயம் செழிக்கும், பழி வாங்குதல் நீங்கும், ஆத்மா தூய்மை அடையும். இவைகளுக்காக இங்கு இறைவனை பிரார்த்தனை செய்கிறார்கள் பக்தர்கள். வியாழக்கிழமைகளில் இங்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். இக்கோவில் திருவள்ளூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ளது. இக்கோவில் மூலவர் லிங்கம் மணலால் ஆனது. எனவே இதற்கு அபிஷேகம் கிடையாது. ஆவுடையாருக்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறும். இக்கோவிலின் அருகே குசஸ்தலை ஆறு பாய்கிறது. ஆற்றில் வெள்ளம் வரும்போது கருவறைக்குள் தண்ணீர் ஊற்றி எடுப்பதால் சுவாமிக்கு ஜலநாதீஸ்வரர் என்று பெயர் வந்தது. நந்திதேவன் பிரம்மாவிடம் ஏற்பட்ட கர்ப்பத்தை அடக்க இங்கு தவம் செய்ததாகவும் கூறுகிறார்கள். இந்த கோவிலுடைய தலமரம் நெல்லி மரம், வால்மிளகு செடி. தீர்த்தம் நந்தி தீர்த்தம், பார்வதி தீர்த்தம். இந்த கோவிலை வழிபட்ட சான்றோர்கள் காமதேனு, சம்மர்தன முனிவர், சம்பந்தர், அப்பர், சுந்தரர், திருமூலர், சேரமான் பெருமான், நாயனார், நம்பியாண்டார், நம்பி, பட்டினத்து பிள்ளையார், சேக்கிழார் என நீண்டு கொண்டே போகும் வழிபட்ட பெரியோர்கள் ஆண்டோர்களுடைய பெயர்கள். பிரகஸ்பதியின் தம்பி ஒத்த முனிவர் தன் நோய் நீங்க சிவபெருமானை வழிபட நந்திதேவர் தன் வாய் வழியாக கங்கையை வெளிப்படுத்தினார். அதில் நீராடி சிவபெருமானை வழிபட்டு முனிவர் நோய் நீங்கி சிறப்புற்றார். ஜலம் சிவபெருமானை சூழ்ந்து சென்றது. அதனால் ஜலநாதீஸ்வரர் என்று பெயர் பெற்றார். இத்தலத்தில் முதலில் அம்மனை வணங்கிய பிறகே சுவாமியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகம். இந்த தலத்தில் சித்தாந்த சரபம், அஷ்டாவதானம், பூவை கல்யாண சுந்தர முதலியார் தலத்திற்கு தலபுராணம் பாடியுள்ளார். மூலவர் உத்தராயண காலத்தில் செந்நிறமாகவும் தட்சிணாய காலத்தில் வெண்ணிறமாகவும் காட்சியளிக்கிறார். சுவாமி சந்நிதியின் எதிரே சாளரம் உள்ளது. சந்நிதிக்கு எதிரில் ஓரத்தில் சுரங்கப்பாதை உள்ளதாக கூறுகிறார்கள். தட்சிணாமூர்த்தி வலக்காலை தொங்கலிட்டு இடக்காலை குற்றுக்காலிட்டு அபூர்வமாக காட்சியளிக்கின்றார். உத்கடிகாசனமாக உள்ளார் இங்குள்ள தட்சிணாமூர்த்தி. மனதை அலைபாயும் மாணவர்கள் இத்தல தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் மனம் கட்டுப்படும் என்பது ஐதீகம். அருணகிரிநாதர் முருகனை பாடிய அற்புதமான ஸ்தலம்தான்
இத்தலம். ஒருமுறை இப்பகுதியில் வெள்ளம் வந்தபோது பார்வதி தேவி இங்குள்ள சிவனை அணைத்து காப்பாற்றிய தன் அடையாளமாக லிங்க திருமேனியில் பள்ளம் இருப்பதையும், அதையும் தாண்டி வெள்ளம் அரித்தது போல லிங்கத்தின் கீழ்ப்பகுதியில் வரி வரியாக மணல் கோடுகள் இருப்பதையும் இன்றும் காணலாம். பார்வதி தேவி லிங்கத்தை அணைத்திருப்பதாக ஐதீகம் இருப்பதால் பூஜை செய்யும் சிவாச்சாரியார்கள் லிங்கத்தை தொடாமல் தான் இன்றும் அபிஷேகம் செய்கிறார்கள். இத்தலத்தின் மாபெரும் சிறப்பம்சமாக இது விளங்குகிறது. இத்தலத்தில் இன்னொரு சிறப்பு அம்சம் அதிசயம். உத்தராயண காலத்தில் செந்நிறமாகவும் இந்த லிங்கத்தில் காணலாம். அப்பொழுது நல்ல மழை பொழிந்து பயிர் செழிக்கும். தட்சிணாய காலத்தில் வெண்ணிறமாகவும் லிங்கம் காட்சியளிக்கும். அப்பொழுது பயிர் காய்ந்து வறட்சியாக ஏற்படும். தேவார பாடல் பெற்ற 274 சிவஸ்தலங்களில் இது 245வது ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த தலத்தில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி 10 நாள் பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இத்தலத்தில் காமதேனு வழிபட்டத்தால் இங்கு செய்யும் சிவபுண்ணியம் 1க்கு 100 மடங்காக பெருகும் என்பது புராணம் கூறுகிறது. அதாவது இந்த கோவிலில் நீங்கள் புண்ணியம் செய்தால், தான தர்மம் செய்தால், அது ஒரு முறை செய்தால் 100 மடங்காக பெருகுகிறது என்பது ஐதீகம், சத்தியமான உண்மை என்று கூறுகிறார்கள். இங்குள்ள அம்மன் நின்ற நிலையில் வடக்கு நோக்கி பார்த்திருப்பதால் மிகவும் சக்தி வாய்ந்தவளாக திகழ்கிறாள். ஏனென்றால் வடக்கில் சிவபெருமான் இருக்கிறார். எனவே இங்கு அம்மனுக்குத்தான் முதல் பூஜை. தட்சிணாமூர்த்தி நர்த்தன நிலையில் உட்கடி ஆசனத்தில் அவரின் திருக்கோலம் வேறு எங்கும் காண முடியாதாக சிறப்புற்று விளங்குகிறது. கோவிலுடைய திறக்கும் நேரம் காலை 7 முதல் 10 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 வரை திறந்திருக்கும். மேலும் இக்கோவிலை பற்றி அறிந்தது, இங்குள்ள கோவிலில் முருகப்பெருமானுடைய தனி சன்னிதானம் மிகவும் சிறப்புற்று விளங்குகிறது. நந்தி பகவானுடைய அற்புதமான அந்த தவம் செய்திருக்கும் அவருடைய நந்தி தேவனுடைய சிலையை வணங்கினால், சுவாமியை வணங்கினால் கேட்டது கிடைக்கும் என்பது ஐதீகம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களே, இதுதான் நந்தி ஊரல். நந்தி வாயிலிருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். கை உள்ளே விட்டு அந்த நந்தி வாயிலிருந்து தண்ணீரை ஏற்றி தெளித்து கொண்டு உணவாக உள்ளே அருந்தி சாப்பிட்டு நந்தியை வணங்கி செல்கிறார்கள். இந்த நந்தி கோயிலுக்கு வெளியே குளம் ஒன்று உள்ளது. அந்த குளத்தில் தண்ணீர் இருக்கு பாருங்கள். இந்த குளத்தில் தண்ணீர் குளம் ஏற ஏற, நீர் ஏற ஏற நந்தி வாயில் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம். அதற்குத்தான் இவ்வூருக்கு திருவூரல் என்று பெயரும் விளங்கியதாக கூறுகிறார்கள். மேலும் இந்த கோயிலுடைய சிறப்பு, சுவாமி குரு பகவான் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்கிறார். எனவே சிவனை வணங்குங்கள், நல்லதே நடக்கும்.